World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சேலத்தைச் சேர்ந்த ராஜநிலை ஜோதிட வித்தகர் அருண்ராமையா அவர்கள் 4ஆம் இடமும் ராஜநிலையும் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சிறப்புமிக்க நவசக்தி ஜோதிட நிலையத்தின் 9வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இதை சிறப்பாக நடத்தி சென்றிருக்கின்ற திரு வேலு சிவா ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் திரு முத்துப்பாண்டி அவர்கள் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் அவர்களுக்கும், எங்களுக்கு பேருதவியாக இருக்கும் எங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, இந்த மாதம் 4ஆம் பாவமும் ராஜநிலையும் என்கிற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பளித்திருக்கிறார் திரு வேலு சிவாயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நவசக்தி ஜோதிட நிலையத்தின் 9வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட நண்பர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கத்தை மாதந்தோறும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திரு வேலு சிவா ஐயா அவர்களுக்கும், இதை உலகெங்கும் கொண்டு செல்லும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி திரு முத்துப்பாண்டி அவர்களுக்கும், அவரது உதவியாளர் திரு கதிர் அவர்களுக்கும், இந்த ஒளிபெருக்கிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துள்ள தம்பி பாலாஜி அவர்களுக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, இந்த மாதம் 4ஆம் பாவமும் ராஜநிலையும் என்கிற தலைப்பில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த திரு வேலு சிவாயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அதாவது ஜோதிடத்தில் 4ஆம் பாவம் என்பது தாய், கல்வி, வண்டி வாகனம், வீடு. பொதுவாக ஜாதகத்தை எடுத்தோம்னா இந்த 4ஆம் பாவத்தில் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இதுதான். இந்த ராஜநிலை என்பது வார்த்தையில் என்ன இருக்குன்னா ராஜநிலை, அதாவது உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ராஜநிலை என்பதை நம்மளுடைய வீட்டில் உள்ள வாசப்படி, முதல் மெயின் முதல் வாசப்படியை குறிக்கக்கூடியது தான் ராஜநிலை. அதே மாதிரி நாம் முதலில் வாழ்கின்ற வீடு அப்படின்னா அனைவரும் வாழ்கின்ற முதல் வீடு என்றால் அது தாயினுடைய கர்ப்பப்பை. தாயினுடைய வயிற்றில்தான் அனைவரும் 9 மாதம் வாழ்கிறோம். நமக்கு தாயினுடைய வயிற்றில் வச்சு உணவு கொடுக்குறாங்க, உயிர் கொடுத்து அந்த உயிருக்கு உணவு, இரத்தம், சதை, எலும்பு அனைத்தும் அந்த வீட்டுக்குள்ளே தான் முதல்ல உருவாக்கப்படுது. அப்போது முதல் வீடு ஆனது தாய் வீடு, தாயினுடைய வயிறு. 2வது நாம் வசிக்கின்ற வீடு அப்படிங்கிறது நாம் பிறந்து வளர்கின்ற வீடு. அடுத்தது நாம் செல்கின்ற பள்ளி, நாம் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறோமோ, எங்கே கல்வி கற்கிறோமோ அதுதான் நமக்கு அடுத்த ஒரு இது. அடுத்தது அங்கேருந்து நாம் எங்கே வரும், வண்டி வாகனம். அப்போ இந்த 4ஆம் பாவத்தில் ஒரு மனிதனுடைய பிறப்பு அமைகிறது. ஒருத்தருடைய லக்னங்கிறது உயிர் அப்படின்னாலும் ராசி என்பது உடல். ஆனால் இந்த அனைத்தையும் கொடுக்கின்ற ஒரு இடம் அப்படிங்கிறது 4ஆம் இடம். நாம் எப்பயும் சொல்கிற போது கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான், வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர் என்பதை இந்த ஜாதகத்தையும் ராஜநிலையையும் இணைத்தது தான். அப்போது இந்த கிரகங்கள் 4ஆம் பாவத்தை எப்படி அமைக்கிறது, இந்த ராஜநிலை எண்களை எப்படி அந்த இடத்துல பயன்படுத்துகிறது என்பது தான் இது முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய தாய் அவங்களுடைய கருவில் உருவாகி நாம் வாழ்கின்ற அந்த 9 மாதங்களில் அவங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவும் நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மாவும் இணைந்து தான் நமக்கு இந்த பிறவியானது கிடைக்கிறது.
அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே மாதா பிறந்ததும் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பேர் வைக்கிறாங்க. அந்த பேர் அப்படிங்கிறது முதலில் தாய் தந்தை அவங்க 2 பேர்த்தையும் இணைச்சி நம்மளுடைய பேர் வரும். அந்த பேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பேரில் இப்போ பார்த்திங்கன்னா அம்மாவோட இனிஷியலை சேர்த்து வரக்கூடிய பெயர்கள் ஒரு சில இதில் சிறப்பு தரும். இப்போ நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா மதர் நேமு இனிஷியலில் ஆட் பண்ணுறதுக்கு இப்போ இது இருக்குது. அதே மாதிரி இந்த தாய் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களாம் தாய் அவங்கள ரொம்ப மெயினாக தாயை வணங்கி தான் அவங்களுடைய அனைத்து விஷயங்களும் செஞ்சிட்டு இருந்தாங்க. சத்யா மூவிஸ் அப்படின்னு கூட வச்சுருந்தாங்க. ஒருத்தருடைய வாழ்வின் வெற்றி அப்படிங்கிறது தாயை அவங்களுடைய முக்கியமான பங்கு இருக்கிறது. அது கலைஞர் ஆகட்டும், இப்போ கலைஞர்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய இறுதி காலம் வரைக்குமே அவங்களோட தாயினுடைய உருவ சிலையை அப்படியே செஞ்சு அவங்களோட பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம் ரிஷபராசியில் பிறந்தவங்க. சந்திரன் அவருக்கு உச்சமாக இருக்கும். அவர் கடக லக்னத்தில் பிறந்ததுனால தாயை மிகவும் உயர்வாக வைத்திருந்தாங்க. அதனால் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி வேணும், சுகம் வேணும், அதுக்கெல்லாம் முதல்ல தாயினுடைய அன்பு வேண்டும். தாயை மிகவும் கனிவாக சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்தது நம்மளுடைய கல்வி, நம்ம போய் படிக்கின்ற கல்வி இடம். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தாய் வந்து பெற்று போட்டுட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கையோடைய தரம் அப்படிங்கிறது மாறக்கூடிய இடம் அப்படிங்கிறது நாம் படிக்கக்கூடிய கல்வி இடம். அந்த இடம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சுமார் ஒரு 15 ஆண்டுகள் நம்மளை வழி நடத்துது. அப்போ அந்த கல்வி செல்லக்கூடிய பள்ளிக்கூடம் என்பது மிக மிக முக்கியம். அதுக்கு அடுத்தது நாம் இந்த வாழ்க்கையில் ஏழ்மையான குடிசையில் பிறந்து வாழ்ந்தவங்க கூட மிகப்பெரிய கோடீஸ்வரராக வாழ்கிறாங்க அப்படின்னு வாழ்ந்த பின்னாட்களில் வந்தாங்க. இப்போது எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி கணேசன் ஆகட்டும், திரு கலைஞர் ஆகட்டும், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக ஏழ்மையான கூரை வீடு அந்த மாதிரியான இடத்துல இருந்து கூட அவங்க வந்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவர்களுடைய ஒரு பக்கம் முயற்சி, இன்னொன்று பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க வீடு மாறி இருக்கும்போது அந்த வீட்டினுடைய வாசல் படி, அந்த வீட்டினுடைய ராஜநிலை அமைப்பு, எத்தனையோ இடத்துல அவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்க போய் திரு எம்ஜிஆர் அவர்கள் ராமாபுரம் தோட்டம் அப்படிங்கிற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம்தான் அவருக்கு மிகப்பெரிய வெற்றிகள். திரு கலைஞர் அவர்கள் கோபாலபுரம் இல்லம், கோபாலபுரத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அவருக்கு கடைசி வரைக்கும் எத்தனையோ முறை முதலமைச்சர் எத்தனையோ சம்பாரித்து என்ன நடந்தாலும் அவங்க இறுதி வரைக்கும் அந்த வீட்டிலேயே தான் இருந்தாங்க. அப்போது வீடு அப்படிங்கிறது ஒருத்தருடைய வெற்றிக்கு மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போது அந்த 4ஆம் பாவத்தில் ராஜநிலையில் வீடு இருக்கணும். அந்த ராஜநிலைப்படி வாசப்படி மிக மிக முக்கியம். வாழ்க்கையில் இப்போ நாங்கள் ஃபோன் நம்பரை மாற்றி கொடுக்குறோம், வண்டி நம்பரை மாற்றி கொடுக்குறோம், எல்லாத்தையும் பண்ணாலும் பேரை மாற்றுறோம், எல்லாம் மாற்றுறோம். அப்படி இருந்தாலும் அந்த கிளைண்ட்டுக்கு நாங்கள் ஃபோனில் தான் இது எல்லாத்தையும் செய்கிறோம். அப்படி இருந்தும் ரிசல்ட் இல்லை அப்படின்னும் போது முதல்ல வீடு வாஸ்து பிரகாரம் இருக்கா, உங்கள் வீட்டோட வாசல் படி, வாசல் மெயினான வாசக்கால் அந்த அளவு வந்து ராஜநிலையில் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல பல தவறுகள் நடைபெறுகிறது, சரியான இதில் இல்லை. அப்போது ஒவ்வொருடைய வெற்றிக்கு ராஜநிலைப்படி வாசப்படி அமைய வேண்டும். அமைந்தால்தான் இப்போது அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கோ கலைஞருக்கோ ஜெயலலிதாவுக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அமையுது. அவங்க பல இடத்துல கஷ்டப்பட்டு அலைஞ்சி மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க, அந்த இடத்துல இருந்து வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க, ரொம்ப கடுமையான இது பண்ணி ஜெயிக்க முடியலும் போது இந்த வாசப்படிகளை மாற்றி கரெக்டான இதில் அமைச்சிங்கன்னா உங்களுக்கான மாற்றம் ஏற்பட்டு ஒரு வெடிவு பிறக்கலாம். அடுத்தது ஒருத்தருடைய வெற்றிக்கு நாம் காலையில் எந்திரிச்சு வீட்டில் தான் நம்மளுடைய அனைத்து 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் வீடு, ஒரு 12 மணி நேரம் வீட்டுக்கு வெளியில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ அந்த 12 மணி நேரம் இருக்கக்கூடிய வீட்டில் தான் நம்மளோட எதிர்கால குடும்பம் இருக்குது, எதிர்கால சந்ததி அங்கே தான் அந்த வளர்ச்சி இருக்குது, சுகம் இருக்குது, அன்பு இருக்குது, எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. இந்த மீதி இருக்க 12 மணி நேரத்தில் என்ன இருக்குன்னா வருமானம், தொழில், நட்பு, இதெல்லாம் அந்த இதில் இருக்குது. அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடமாவும் இந்த வீடு இருக்குது. அப்போது இந்த வீட்டில் இருந்து நாம் அடுத்து பயணிக்கக்கூடிய இடத்துக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி எதுன்னு பார்த்திங்கன்னா வாகனம். இந்த வாகனங்கிறது இன்றைக்கி ஜொமேட்டோவில் பேக்கில் எடுத்துகிட்டு போய் வீடு வீடுக்கு கொடுக்குற பையன் முதல் கொண்டு ரேப்பிடுன்னு போட்டு வண்டியிலேயே தொழில் பண்ணுறாங்க. வண்டியில் கூட்டிகிட்டு போய் விடுறது, 2 வீலரில் கூட்டிகிட்டு போய் விடுறது இன்றைக்கி ஒரு தொழிலாக இருக்குது. அவங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அது மாதிரி இது தொழில் அப்படிங்கிறது வண்டி வாகனத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ வாகனம்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளர்க் ஆகட்டும், வாத்தியாராகட்டும், எல்லாரும் பார்த்திங்கன்னா அதிகம் ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறத விட தனியார் வாகனத்துலேயும் கார்லேயும் போகிறது தான் அதிகம். இப்போ ஐடியும் அதனாலும் சரி. அப்போது உங்களுடைய வெற்றிக்கு வீடு அடுத்தது வாகனம், வாகன எண்ணும் ராஜநிலைப்படி மிக சிறப்பாக இருக்க வேண்டும். அடுத்தது இந்த வீடு பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், எம்ஜிஆருக்கு ராமாவரம் போலவும், கலைஞர் அவர்களுக்கு கோபாலபுரம் போலவும், ஜெயலலிதா அவர்களுக்கு போயஸ் கார்டன் போலவும், அதாவது அவங்கெல்லாம் இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவை பார்க்கறது திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த வீட்டுக்கு வருவாங்க. கலைஞர் பல ஆட்சிகள் அமைக்கிறதுக்கு பல தலைவர்கள் இந்திய அளவில் அந்த வீட்டுக்கு வருவாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு எத்தனையோ இயக்குநர்கள், ப்ரொடியூசர் எல்லாரும் அந்த தோட்டத்துக்கு அங்கே வீட்டுக்கு வருவாங்க. அப்போது அவர்கள் இருக்கும் வரை அந்த வீடு ஆனது அவ்வளவு ஒரு எனர்ஜெட்டிக், அந்த ஆத்மாவும் அதுவும் ஒன்றி போய் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது. இன்றைக்கும் அந்த வீடு இருக்குது. ஆனால் அந்த வீட்டுக்கு புல்லிங் பவர் சொல்லக்கூடிய மக்களை ஈர்க்கின்ற சக்தி அந்த இடத்துல இல்லை. அப்போது 2 கனெக்டிவிட்டி இருக்கணும். அந்த கனெக்டிவிட்டி, உங்களுக்கான கனெக்டிவிட்டியை கரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். இப்போ ஜெயலலிதா அவங்களே பெண் தான். இப்போ நயன்தாரா இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு பவர், அவங்க இருக்க வரைக்கும் அந்த இதில் அவங்க பவரில் அதிகம் இன்றைக்கி லேடி சூப்பர் ஸ்டார் ஆகிறாங்க. அப்போது உங்களுக்கான தனித்துவமான ஒரு இது இயங்குது. உங்களுக்கும் உங்களுடைய வீட்டுக்கு மட்டுமே கனெக்டிவிட்டி இருக்குது. அந்த கனெக்டிவிட்டி கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வருவது அப்படிங்கிறது உறுதி. இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கெல்லாம் ஒரு குழந்தை பிறக்கிறதே இஎம்ஐயில் தான் பிறக்குது. நான் முன்னாடியே பேசும்போது சொல்லியிருக்கேன், இன்றைக்கி குழந்தை பிறக்கிறதுக்கு இஎம்ஐ ஆரம்பிச்சிருச்சின்னு. அடுத்தது கல்விக்கு ஃபீஸு கட்டணும் அப்படின்னா எல்கேஜியிலேருந்து ஆரம்பிக்கும் போது 1.5 லட்சம், 50,000 1.5 லட்சத்தில் எல்கேஜி ஆயிடுச்சு. அடுத்தது கல்லூரி, அங்கேயும் இஎம்ஐ போட்டு கடனை வாங்கி தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு அடுத்தது வீடு கட்டணும்னு நீங்கள் போனாலும் இஎம்ஐ. அடுத்தது வண்டி வாகனம் அப்படி போனாலும் இஎம்ஐ. அப்போது பிறப்பில் தாயினுடைய வயிற்றில் மட்டும்தான் நாம் இஎம்ஐ கட்டாமல் வளர்கிறோம் போல். அதுக்கப்புறம் வெளியில் வந்த அது எல்லாமே இஎம்ஐயோடு தான் போகுது. அப்போது இஎம்ஐ இல்லாமல் வாழ்க்கை போகணுன்னா இந்த ராஜநிலையப்படி கரெக்டான விஷயங்கள் அமைக்கணும். ஒரு வண்டி வாகனம் அதிர்ஷ்டம் இல்லாத எண்ணில் போகும்போது அந்த இஎம்ஐ கண்டினியூட்டி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி வீடு பார்த்திங்கனாலும் நம்ம கடனில் இருக்கோம், இஎம்ஐ கட்டுறோம், அந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஏதோ ஒரு ராஜநிலை எண் அந்த இது நமக்கு சரி வரலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்களை உயர்த்துவதற்கு உங்கள் வீடு காத்திருக்கிறது, உங்கள் வாகனம் காத்திருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுவாங்க. உங்களுடைய ராஜநிலை வாசல் காத்திருக்கு. பொதுவாக நாங்கள் நம்பர்ஸை மாத்திரம் கட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்லுவேன். ஜாதக கட்டம் எப்படி இருக்கோ அது பாட்டுக்கு அதுக்கு வேலையை செஞ்சுட்டு கண்டிப்பாக போயிடும். எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன அந்த ஒரு சின்ன
கர்ணநாதனை இயக்கிறது, யோகி அவயோகின்னு இந்த மாதிரியான நிறையா விஷயங்களில் பண்ணுறதுனால சின்ன மாற்றத்தை பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற வாரம் ஜோதிட பிரபஞ்ச கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது கோடீஸ்வரர் ஆவது எப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். கரண்ட்டு போச்சு. ஒரு அரை மணி நேரம் முக்கியமான விஷயங்களை பேசும்போது வரைக்கும் வரவே இல்லை. கரெக்டாக முடிக்கும் போது கரண்ட்டு வந்துருச்சு. இப்போது இன்றைக்கும் அதே மாதிரி நிகழ்ச்சி ஆச்சு. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ ஜூஸ் கொண்டு வந்திருந்தேன். அதை போய் குடித்தேன். உடனே இப்போ கரண்ட் வந்துச்சு. உடனே இப்போ நம்ம திரும்ப மறுபடியும் பேசுகிறோம். ஏன்னா முன்னாடி பட்டது அதை கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்தணும். பாருங்க, பெல்லு கூட அடிக்குது. இதுதான் ஒரு பரிகாரம் மாதிரியோ ஒரு சின்ன விஷயம் மாதிரி. இப்போ அடுத்தது நிறைய வீடியோஸ் பார்க்கணுங்க, நிறையா படிக்கணும். இந்த கல்வி அப்படிங்கிறது கல்லூரியில் மட்டுமோ இல்லை ஸ்கூலில் மட்டுமோ படிக்கிறது இல்லை. டெய்லி நாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பேப்பரை எடுத்தால் கூட நீங்கள் உங்களுக்கு அது தட்டோட செட்டு பேப்பராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பேப்பராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பேப்பரை இப்படி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு தான் தூக்கி கீழே போடணும். ஏன்னா பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு செய்தியை அனுப்பும். அதை நீங்கள் அந்த துளியுண்டு பேப்பர்லேருந்து கூட எடுத்துக்கலாம். அதனால் எப்பயுமே நம்ம ரொம்ப காசியஸாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. எப்படியே காசியஸாக இருக்கணும், ரொம்ப கூர்ந்து எச்சரிக்கையோடு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏனோ தானோன்னெலாம் இருக்கக்கூடாது. நாலா பக்கமும் என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க, என்ன விஷயங்கள் நம்ம காதில் விழுது, அது ஒரு செய்தியை சொல்லும். இந்த மாதிரி இருக்கும்போது நாம் சொல்கிறோம், இப்போது வீடு, வண்டி, வாகனம். இப்போ நிறையா பாருங்கள், ஒரு தொழில் நடக்கணும் அப்படின்னா இந்த ராஜநிலை வாசப்படி ரொம்ப முக்கியங்க அப்படின்னு சொல்கிறோம். அது அவ்வளோ முக்கியமா? அதில் தான் விஷயம் இருக்கான்னா நல்லா சிந்திங்க. ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கிறார். இப்போ போத்தீஸ் ஆகட்டும், ஏவிஆர் சொர்ணமகால் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு துணி கடையாகட்டும், ஜவுளி கடை, நகை கடை, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, நோட்டீஸ் அடித்து உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. உங்கள் வீட்டு வாசப்படிக்கு அந்த நோட்டீஸ் வருது. அந்த நபருடைய இது நமக்கு வரணும். அதே மாதிரி காலையில் பேப்பர், அந்த பேப்பரில் அவங்க அந்த நோட்டீஸை வச்சு அனுப்புகிறாங்க. இல்லை, இந்த பேப்பர் வாங்காத வீடு இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஆளை போட்டு லேடிஸு ஒரு 10 பேர்த்த வச்சு ஒரு குழுக்கிட்ட பேப்பரை கொடுத்து அவங்களுடைய பேம்ப்ளெட்டை கொடுத்து வீடு வீடாக போய் கொடுத்துட்டு வாங்க. வீடு வீடாக என்ன, வாசப்படியாக ஒவ்வொரு வாசப்படிக்கும் அவர்கள் நிறுவனத்தினுடைய அவங்க செய்யக்கூடிய தொழில் போய் தெரியணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போது வீட்டினுடைய வாசப்படிக்கு அவர்களுடைய தொழில் வந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் அடுத்தது அவங்களோட நிறுவனத்தோட இடத்துக்கு போவீங்க, அவங்களுக்கு வருமானம் வரும். அப்போது உங்கள் வாசப்படி அதிகமான நபர்களை ஈர்க்கின்ற சக்தி பெற்றுருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பணக்காரராக கோடீஸ்வரராக ஆயிடுவீங்க. அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ரஜினிகாந்த், எம்ஜிஆர் இவங்கள எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு சக்தி இருந்துச்சு, அவங்க வீட்டுக்கு ஒரு சக்தி இருந்துச்சு. அது பல லட்சம் பேர்த்த இழுக்கக்கூடியதை கொடுத்தது. அது அவங்களுக்கு பல கோடி பணத்தை கொடுத்தது. இப்போது இப்போ ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர்த்தினுடைய மொபைல் ஃபோன் வீட்டில் இருக்கக்கூடியவங்க மொபைல் ஃபோனுக்குள்ளே போனதுனால பல லட்சம் பேர் பார்க்குறாங்க. இதனால் நாங்களும் பயனடைகிறோம், பல ஜோதிடர்கள் பயனடைகிறாங்க. அப்போது வீட்டோட வாசப்படி அப்படிங்கிறது வாசப்படிக்குள்ளார இருக்கிற மொபைல் ஃபோன் வரைக்கும் இன்றைக்கி வந்துருச்சு. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் அதிகமான கூட்டத்தை ஈர்க்க வேண்டும். நீங்கள் அதிகம் பணம் சம்பாதிக்கணும்னா உங்களிடம் அதிகமான நபர்கள் வர வேண்டும். இப்போ ஒரு ஜோசியர்கிட்ட அதிகமான கிளைண்ட்ஸ் வந்தால் தான் அவர் அதிகமாக பணம் சம்பாதிப்பாங்க, இல்லை அதிகமான பேத்துக்கு தீர்வு கொடுக்க முடியும். அப்போது அதற்கு எல்லாமே ஒரு வாசப்படி தான் காரணம். ஒரு டாக்டர் இருக்கார், நிறையா பேஷண்ட்டை பார்க்குறாரு, அவருடைய வீட்டு வாசப்படி காரணம். இப்போது டீச்சராக இருப்பாங்க, ஒரு டீச்சர் டியூஷன் எடுப்பாங்க, அந்த வீட்டுக்கு நிறையா பசங்க வருவாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டியூஷன் எடுக்க மாட்டாங்க, இவங்க தான் அந்த ஸ்கூலுக்கு போவாங்க. அப்போது வாத்தியார் இருக்க எல்லாரும் டியூஷன் எடுக்கிறது இல்லை. யார் வீட்டு வாசப்படி அதிகமான பசங்களை உள்ளே இருக்கிற அளவுக்கு சக்தியாக இருக்கோ அந்த வீட்டுக்கு தான் பசங்க போவாங்க. இது ரொம்ப முக்கியம். அதனால நான் திரும்ப சொல்கிறேன், வீட்டினுடைய வாசப்படி ராஜ நிலையில்
4ஆம் பாவம் அப்படிங்கிறது இயங்குகிறது. இந்த 4ஆம் பாவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்துக்கு நேர் 7வது பாவம். அப்போ என்ன, 10ஆம் பாவங்கிறது ஒருத்தருடைய தொழிலை குறிக்கின்ற பாவம். அதுக்கு நேர் 7ஆக போகும்போது அது ஒரு பார்ட்னர்ஷிப் ஆகுது. எது? வீடு, வண்டி, கல்வி, இது எல்லாமே ஒரு பார்ட்னர்ஷிப் ஆகுது. இந்த நம்ம மோட்டிவேஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ நான் ஒரு யூடியூப்பில் சென்ற வாரம் பார்த்தேன். திரு நேச்சுரல்ஸ் சலூன் அதனுடைய உரிமையாளர் திரு CK குமரவேல் அவர்கள் ஒரு இது பேசிகிட்டு இருந்தாங்க. அதை நான் சும்மா எதர்ச்சியாக கேட்க தோணுச்சு. நம்ம எப்பயுமே யார் பேசினாலும் கூர்ந்து கவனிக்குங்க, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரோட விஷயங்களை கேட்டுட்டு இருந்தேன். பல தோல்விகள், நான் நிறையா தோற்றுருக்கோம். அவரோட இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறாரு. நான் நிறையா தோற்றுருக்கேன். அதில் எனக்கு என் பெற்றோர் கொடுத்த வீடை நான் விற்றேன். என்னோட மனைவி அவங்களோட வீடை கொடுத்தாங்க, அதை நான் பேங்க்கில் வச்சு விற்றுட்டேன், தோத்துட்டேன். அப்போ என்னோடய மாமியார் அவர்கள் சொன்னாங்க, இல்லை பரவாயில்லைங்க, இதெல்லாம் சொத்து தானே, போனால் போது சம்பாதிச்சிக்கலான்னு சொன்னாங்க. அந்த இடம் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆச்சு. நான் திரும்ப மறுபடியும் ஜெயிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி 680 கிளைகள், 680க்கும் மேற்பட்ட கிளைகளை வச்சு நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 பேத்துக்கு நான் வேலை கொடுக்குறோம். அப்படியே ஒரு என்டர்பிரினர்ஷிப்பை பற்றி ரொம்ப அருமையாக பேசுகிறாரு. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது. ஏ சிங்கிள் மேன் கேன் மேக் ஏ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் முதல்ல சொன்னது தான், ஒரு தாயின் கர்ப்பப்பையில் நாம் பிறக்கிறோம். ஒவ்வொரு தாயும் தனித்துவமானவங்க. அவங்க தாய் தான் அவங்களுக்கு சிறப்பு. ஏன்னா இந்த நாட்டில் ஒரே காந்தி தான், ஒரே சர்தார் வல்லபாய் பட்டேல் தான், ஒரே சுபாஷ் சந்திர போஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 100 கோடி பேர் இருக்கலாம், 100 கோடி பேரும் சுபாஷ் சந்திர போஸ் ஆக முடியாது, 100 கோடி பேரும் கட்டபொம்மன் ஆக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தாயும் வீரத்தாய், ஒவ்வொரு தாயும் வித்தியாசம். ஒவ்வொருத்தருடைய கருவில் அவங்க கீழே இருந்து அனைத்துமே தனித்துவமானது. நீங்கள் உங்கள் பிறவி, நீங்கள் மட்டும்தான். நீங்கள் முடிவு பண்ணால் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்களுடைய வெற்றி உங்களுடைய கையில் இருக்கிறது, உங்களுடைய தலையெழுத்தில் இருக்கிறது, உங்களுடைய வாசப்படியில் இருக்கிறது. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, மகாலட்சுமி வாசப்படி வரைக்கும் வராங்க, வீட்டுக்குள்ளே வரமாட்டேங்கிறா. பல விஷயங்கள் நல்லா முடிகிற மாதிரி இருக்குது, ஆனால் முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் சொல்வாக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது நம்மளுடைய வாசல் படி, பொண்ணு வீடுக்கு கல்யாணம் அமையிற மாதிரி இருக்குங்க, ஆனால் அமைய மாட்டேங்குதுங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், வீடை மாற்றி பாருங்கள். சொந்த வீடாக இல்லை வாடகை வீடாக இருந்தால் ஈஸியாக மாற்றி பாருங்கள், ஏதாவது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி மாற்றும் போது சில விஷயங்கள் நடைபெறுது. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வாழ்க்கையில் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது. என்னை கேட்டால் நிறையா இடங்கள் மாறணும், வீடுகள் மாறணும். அப்படி மாறினவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க அதே இடத்துல உக்காந்துட்டாங்க. இப்போது பாகவதர் ஆகட்டும், எத்தனையோ, இப்போ தங்கவேல் அவர்கள் நடிகர் தங்கவேல் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடு வச்சுருந்தார். ராசிபுரத்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர். சென்னையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வீடுகள், அவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்க. அவங்களாம் இப்போ இன்றைக்கி ராசிபுரத்துக்குள்ளாரே உட்காந்துருந்தால் என்ன ஆகிருக்கும்? அதனால் என்ன இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வீடு, அம்மா அங்கே இருக்கலாம், கல்வி. அதுக்கப்புறமா வெளியில் போகிறதுக்கு பழகணும். அதிகமான பயணம், அதிகமான பணம். நீங்கள் எவ்வளோ பயணிக்கிறீங்களோ அவ்வளோ பணங்க. இல்லை நம்ம உட்காந்தே தான் இருப்போம் அப்படின்னா உட்காந்து தான் இருக்கணும். ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். கோயிலில் மூலவர் இருப்பார், அவர் அங்கேயே இருப்பார். எல்லாரும் நம்ம போய் அவரை பார்ப்போம். அந்த உற்சவர்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்க, அவர் வெளியில் வருவார், அவர் திருவீதி உள்ளே வருவாங்க, எல்லாரையும் அவர் பார்ப்பார். கடவுளே இந்த விஷயம் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பயும் உட்காந்துக்கிட்டு மட்டும் தொழில் பண்ணக்கூடாது, சுற்றியும் தொழிலை பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு சுற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும். இது ரொம்ப முக்கியம். தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு ஒரு வசனம். எதை தட்டுறது? வாசப்படி. அதுதான் ராஜநிலை. அந்த இதை தட்டுனீங்கன்னா உங்களுக்கான செல்வங்கள், உங்களுக்கான புகழ் அனைத்தும் கிடைக்கும். சரி சார், இந்த ராஜநிலைப்படி வாசப்படி வைக்கணும் அப்படின்னா என்ன நம்பரில் வைக்கணும்? அதெல்லாம் அந்த
ஆசாரி அவங்களோட இதுக்கும் உங்களோட வீட்டு அளவுகளுக்கு பொறுத்த தகுந்த மாதிரி மாறும். அதனால் அதுக்கு பர்டிகுலரான விஷயங்களை இதில் அப்படி ஓப்பனாக சொல்ல முடியாது. பட் சப்ஜெக்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதிகமாக பயணம் செய்யணும்னு சொன்னோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திரு நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் இருக்காங்க. இந்த தேர்தலுக்கு 200க்கும் மேற்பட்ட பொது கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. பல லட்சம் மைல் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஓய்வுக்கு 2-3 நாள் கன்னியாகுமரி வந்திருக்கதா போட்டிருக்காங்க. இப்போ யார் ஜெயிக்க போகிறாங்க அடுத்தது அப்படின்றது நான் சொல்லலை, இந்த பயணமே சொல்லுது. நான் படித்தேன், ராகுல் காந்தி 100 கூட்டத்தில் 108 கூட்டத்தில் தான் கலந்துருக்கார். அவர் வயசுக்கு அவர் கலந்துக்கிட்ட கூட்டம் 108, மோடி அவர்கள் கலந்து கூட்டத்தை 280 பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போது அவங்க செஞ்ச ட்ராவலில் இவங்க பாதி தான் பயணமே பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வெற்றியும் வரும்னு நினைக்கிறேன். இந்த கோடீஸ்வரர் ஆக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வீடு வாகனம் எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் ஒன்று சொன்னேன், ரூம் போடணும் அப்படின்னு சொல்லி. அந்த ரூம் போடணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003-04 அந்த மாதிரி குமுத ரிப்போர்ட்ரு இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு நான் பழசை தேடும் போது கிடச்சிது. சிவராஜ் சித்த வைத்திய சாலை அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி சென்னையில் ஆரம்பிக்கிறாங்க. 1-2 சென்னை, 3-4 விஜயம், விஜயம் 3-4 காஞ்சிபுரம் விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 31 நாளைக்கும் ஒவ்வொரு ஹோட்டலில் போட்டு ஒரு டேபிள் இருக்குது. அது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ பெரிய இதில் அவ்வளோ கிட்டத்தட்ட 20 வருஷம் ஓடி இருக்காங்க. சும்மாலாம் அவர் வந்து டிவியில் உட்காரல. டிவியில் உட்காரத்துக்கு முன்னாடி அவர் சேலத்துக்காரர் தான். அந்த மாதிரி நீங்கள் வந்து என்னென்னா அதே மாதிரி நீங்கள் அரசியல் தலைவர்களும் பாருங்கள். இப்போ சிஎம் ஆகணும், இப்போ நரேந்திர மோடியே சொன்னோம், அவங்க இப்போ பிரைம் மினிஸ்டராக ஆகணுன்னா ஓடி தான் ஆகணும். அப்போது அதிகமான மக்களை சந்திக்க வேண்டும், அதிகமான பயணம் மேற்கொள்ள வேண்டும், அதிகமாக ரூம் போடணும், அந்த நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்து நாம் கற்றுக்கணும். அதே மாதிரி அதிகமான பிரான்ச்சஸ் அதெல்லாம் வரணுன்னா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வீடு வாகனம், இந்த வாகனம்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அடுத்தது. ஒரு இடத்திலிருந்து உங்களுடைய பயணத்தை அடுத்த இடத்துக்கு செல்வோம். ஒரு நம்பர் வேணால் சொல்கிறேன், 22ஆம் நம்பர் உங்களோட வண்டி நம்பரை எக்ஸாக்டாக எதில் வேணால் டோட்டல் அந்த 4 நம்பரை கூட்டினா 22 வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓடிக்கிட்டே இருக்கும் வண்டி. எங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழுவோட தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள்லாம் நம்பர் டோட்டல் வந்து 22 தான். ஓடிக்கிட்டே இருக்கு. 6 மாதத்தில் வந்து 2 வருஷத்துக்கான ட்ராவலை முடிக்கிறாங்க. அதனால் உங்களோட பயணம் ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா 22ஆம் நம்பர் வர மாதிரி வச்சுக்கோங்க. தாராளமாக வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இது மாதிரி இருக்குது. உங்களுக்கு பர்டிகுலராக வேணும்னாலும் சொல்லலாம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய முயற்சி பண்ணுறோம், ஆனால் நாங்கள் ஜெயிக்கலை அப்படிங்கிறதுக்கு இந்த 4ஆம் பாவம் முதல் நீங்கள் தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டிய விஷயம் முதல்ல மாதா தாய்க்கு அவங்க உயிரோடு இருக்காங்க. இப்போ நான் வரும்போது கூட பார்த்தேன், திரு நடிகர் சூரி அவர்கள் போய் அவங்களோட புது வீடு கட்டி, அதாவது நல்லா பாருங்கள், நீங்கள் போட்டு யூடியூப்பில் தேடுங்க, நம்மலாம் கட்டினா வீடுங்க, அவங்கெல்லாம் கட்டினா பிரம்மாண்ட வீடு, சொகுசு வீடு. இந்த நடிகைகள்லாம் வாங்குறதெல்லாம் எதுலன்னா சொகுசு வீட்லையாம், பங்களாவாம். அதுவும் வீடு தான், ஆனால் அது பங்களாவாகுது. அவங்க ஓட்டுற கார் என்ன ஆகுது, அந்த எண்கள்னு நான் சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கார் நம்ம வாங்குகிற விலையில், நம்மளோட கார் என்ன விலையில் வாங்குகிறோமோ அதில் தான் ஒரு கோடீஸ்வரராக இருக்கிறவர் அந்த வண்டி நம்பரையே வாங்குறாரு. நீங்கள் வண்டி நம்பர் வாங்கிடலாம், வாங்க சார், சொல்லுங்கள் சார், வாங்குறேன்னா நம்ம கார் வாங்குகிற என்ன விலை நினச்சிருக்கோமோ அதுதான் அந்த அவங்க கார் வாங்கக்கூடிய நம்பர் என்ன இருக்குது. இப்போ நயன்தாராவோட வண்டி நம்பர் இருக்குதுன்னா அதெல்லாம் அந்த வண்டியோட டேக்ஸும் நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம புதுசாக ஒரு காரை வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம். இந்த மாதிரி இருக்குது. அப்போது இந்த சூர்யா அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் முன்னாடி நான் எடுத்து வீடியோ பாருங்கள், அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டுறாரு. எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்கிறாங்க. அப்போது முதல்ல இந்த அம்மாங்கிறவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த அம்மாங்கிறவங்கள நீங்கள் மதிச்சே ஆகணும். அந்த அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சே ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அடுத்தது வீடு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, அவங்க அந்த வீட்டுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். வீடு அப்படின்னா கரெக்டாக சுத்தமாக வச்சுருக்கணும், அதுக்குள்ளே அந்த தெய்வ அனுகிரகங்களை கொண்டு வரணும். சுத்தம். அதுக்காக ஒரு வண்டி வாங்குறீங்க, நான் நிறையா நம்பர் பிளேட்லாம் பார்த்துருப்பேன். வரும்போதெல்லாம் ஒரு சில நம்பர்ஸை பார்ப்போம், நம்பர் பிளேட்டில் நம்பரே தெரியாது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை எங்கே போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஒரு சிலர் பாருங்கள், பணக்காரங்க இதெல்லாம் அந்த நம்பர் கோல்டு பிளேட்டட் மாதிரி இருக்கும், அப்படி சும்மா நச்சுன்னு இருக்கும். நமக்கு அந்த நம்பரே வச்சுக்க தெரில, வண்டியை வச்சுக்க தெரில, பொண்டாட்டியை வச்சுக்க தெரில, ஊட்ட வச்சுக்க தெரில, அம்மாவை வச்சுக்க தெரில. ஆனால் கோடி கோடியாக பணத்தை மட்டும் அடித்து வச்சுக்கணும். அதுக்கு மட்டும் எப்படின்னு தெரியணும்னு மட்டும் மாற்றி மாற்றி நம்ம சேனலை பார்க்குறோம், இங்கே திருப்பி பார்க்குறோம், அங்கே திருப்பி பார்க்குறோம், ஜோசியத்தை பார்க்குறோம். இப்போ அதெல்லாம் பண்ண முடியல. இப்போ திரு சி.கே. குமரவேல் அவர்கள் கூட என்ன சொல்கிறாருன்னா, நான் வாழ்க்கையில் தோத்துட்டு கீழே விழுந்ததும் என்ன பண்ணலான்னு தெரியாமல் நான் ஐயப்பன் கோயில்கிட்ட போனேன். ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு அவர் ஒன்றும் எனக்கு பண்ணலை. உடனே நான் திருப்பதி பாலாஜியை மாற்றிக்கிட்டேன். பாலாஜிக்கிட்ட போனால் பாலாஜியும் ஒன்றும் பண்ணலை. சரி வந்துட்டு என்ன பண்ணலான்னு சுற்றிட்டு அப்புறம் ஜோசிக்காரங்கள்ட்ட போனால் ஜோசியமும் பண்ணல, நியூமராலஜியும் பண்ணல, எனக்கு எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறாரு. ஆனால் அவரை நான் அந்த வீடியோவை பார்க்கும்போது, நான் முதல்ல இன்றைக்கி தான் நேற்று தான் பார்க்குறேன், அதில் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுன்னா சி.கே. குமரவேல்னு இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய அனைத்து கூட்டங்களிலும் சொல்கிறேன், சி.கே. 32. அந்த 32 எப்படியும் உங்களை பிரபலமாக்கும். அந்த சி.கே. குமரவேலுன்னு இருந்ததுனால தான் நான் அவர் அந்த வீடியோவையே பார்த்தேன். அந்த சி.கே. குமரவேலுங்கிற கூட்டு எண் 35 வருது. அப்போ அந்த 35 சென்ற கூட்டம் வந்து 8வது மாதாந்திர கருத்தரங்கமாக இருந்துச்சு. திரு வேலு சிவா ஐயா அவர்கள் 8ஆம் தேதி பிறந்தவங்க. அப்போவே சொல்லுவோம், ஒரு தடவை முயற்சியில் வெற்றி கிடைக்காது, 7 தடவை முயற்சி பண்ணணும், ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். அப்போ அவரோட பேர்லேயே 35 இருக்குது. அப்போ அவர் கடுமையாக முயற்சி பண்ணி தான் ஜெயிச்சிருக்கணும். அவருக்கு கரெக்டாக தான் நடந்திருக்கு. ஆனால் பட் அவரோட இதை வந்து சொல்லும் போது இப்படி சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி உட்காந்துருக்காரு. அதிகமான அவரும் சொல்கிறாரு, அவரை பேர் நம்மகிட்ட நிறையா கார்லாம் இருக்குது. அப்படியே அந்த கார்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இப்போ வீடு இருக்குது. அதனால் என்னென்னா, வாழ்க்கையில் தோக்கும் போது நமக்கு இது எல்லாமே ஒரு சில பாடங்கள் மாதிரி அமையும். ஆனால் மேலே உக்காந்ததுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் உங்களுக்கே தெரியாமல் இயற்கை இந்த 32லையோ 16லையோ 22லையோ தான் போட்டிருக்கோம். அப்படி போட்டால் தான் நீங்கள் அந்த இடத்துல திரும்பி உட்கார முடியும், இல்லைன்னா அப்படி உட்கார முடியாது. தெரியும். இப்போ ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வேணும்லாம் 22ஆம் தேதி ஓப்பன் பண்ணல, ஆனால் ஓப்பன் பண்ண தேதி 22 வந்துச்சு. இன்றைக்கி இட்டாச்சு. 2.5 லட்சம் பேர்த்த தொடப்போகுது இன்னும் சீக்கிரத்தில். ஜோதிடர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வின் விடிவெள்ளி, வாழ்வின் வெளிச்சம் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா அது அந்த 22 அவர் ட்ராவல், அதிகமான ட்ராவல். அதனால் நீங்கள் வந்து அனைத்து விஷயங்களும் 4ஆம் பாவத்தை தொடர்புபடுத்தி ராஜநிலையில் எண்களை, வாகன எண்களை, வீட்டோட எண்ணை நம்ம அமைக்க முடியாது, ஆனால் வீட்டோட எண் நெகட்டிவான நம்பரில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். வீட்டு வாடகைக்கு இருக்கவங்கள நான் தாராளமாக சொல்கிறேன், உங்களோட வீடு நீங்கள் நல்லா இல்லை, வாஸ்து பிரகாரம் இல்லைன்னா தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் மாற்றி ஏதோ ஒரு இடத்துல அமைச்சு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, உங்களுடைய தாய் வயிற்றில் பிறக்கிறோம், வளர்கிறோம். கல்வி பயிலும் பொழுது நமது கல்வி அறிவியும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கறது பள்ளிக்கூடங்கிற 4ஆம் பாவம். வீடுங்கிறது சுகத்தையும் சந்ததியும் வளர்த்து கொடுக்க உதவுது. வாகனம்ங்கிறது உங்களுடைய வெற்றி பயணத்தை கொண்டு போகுது. அதனால் இந்த தாயின் ஆசீர்வாதத்திற்கும் கல்வியின் அறிவிற்கும் வீட்டினுடைய கடன் எல்லாத்தையும் தீர்த்து நமது வாகனத்தில் சென்று செல்வங்களை சேர்க்கறதுக்கு நீங்கள் எல்லாரும் சிறந்த வாகன எண்களையும் உங்கள் வெற்றிக்கு சிறந்த ராஜநிலை வாசப்படையையும் அமைத்துக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கட்டம் தன் கடமையை செய்யும், கட்டிடமும் தன் கடமையை செய்யும், ராஜநிலை உங்களை வாழ்வில் உயற்றும் என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோட கைபேசி எண் 9952328832 7377737380. நன்றி, வணக்கம். ஜோதிடத்தில் 4ஆம் பாவமும்
ராஜநிலையம் என்ற தலைப்பில் அருண்ராமையா அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார். அவருக்கு ஜோதிடர் கணேஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.